அன்பான தமிழ் உள்ளங்களே, இது வந்து உங்களோட பர்சனோட கரண்ட் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன எமோஷனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் கிளென்ஸ் பண்ணியாச்சு. ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, யூஆர் த வாட்டர் டு மை ஓஷன். கடலளவு காதல். ஐ didn't choose you, my heart did. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒன்றும் உங்களை சூஸ் பண்ணலையா, அவங்க இதயம் தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 11 இருக்கிறதுனால மேபி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லை சோல்மேட் ஜேர்னியாக இருக்கலாம். யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். ஓகே மை காட், 2 தடவை நான் இந்த கார்டை படிச்சிட்டேன். ஸோ டெஃபினட்டாக அவங்க நீங்கள் இல்லைனா அவங்க வற்றி போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பெரிய கடலும் வற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ட்ரமாட்டிக்காக ஒரு பொயாட்டிக்காக சொல்கிறாங்க. யூஆர் ஹெவன் ஆன் எர்த். சூப்பர். நீங்கள் தான் கடல், நீங்கள் தான் சொர்க்கம், நீங்கள் தான் இதயம். காதல் வந்து இங்கே பொங்கி வழியுது. யூஆர் ஹெவன் ஆன் எர்த். ஸோ மேபி நீங்கள் உங்களை ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்களோட பர்சன் நல்ல ரொமான்டிக் மூடில் தான் இருக்காங்க. So please press current feelings and emotions of collective's person. இது நல்ல அருமையான கார்டு. என்னென்னா, whenever you feel down, I will be there for you. நீங்கள் எப்போல்லாம் வந்து மனசு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போல்லாம் டவுனாக இருக்கீங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்காக அங்கே இருப்பேன், உன்னோட மூடு சரி பண்ணுவேன், இல்லைனா உன்னோட என்ன அப்செட்டாக எதுக்காக அப்செட்டாக இருக்கியோ அதை நான் வந்து சரி பண்ண முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன பேசிக்காக சொல்கிறாங்கன்னா, I will be there for you. யூ ஆர் த சில்லி டு மை பன்னீர். ஸோ பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பன்னீர் எப்போவுமே டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அவங்க வாழ்க்கையும் அப்படி தான். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறது வந்து உங்களால் தான். அவங்க வாழ்க்கை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்பைஸியாக மாறினதுக்கு காரணம் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்த்ததுனால தான். பாட்டம் டெக்கில் யூ அண்ட் மீ அண்ட் நாப் டேட்ஸ். சூப்பர் க்யூட். இங்கே பாருங்கள், யூ அண்ட் மீ அண்ட் நாப் டேட்ஸ். மேபி உங்களை ஒரு டேட்டிங்க்கு அவங்க கூப்பிடலாம் கூடிய சீக்கிரம். அழகாக இருக்குது இந்த வார்த்தை, நீ நான் மற்றும் சிறுதுயில். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த எனர்ஜி. passion, a magnetic and seductive quality surrounds your present, enjoy it. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்க காதல், அந்த நம்ம காதலில் சின்ன ஒரு போதை இருக்கும், அதையும் சேர்த்தே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல காதல் தான். ஸோ இது வந்து நீங்கள் அதுக்கு தப்பான சாயம் பூச தேவையில்லை. என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். தட்ஸ் ஓகே. இது வந்து ரொம்ப அழகான காதல் தான். ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது, அந்த மேக்னெட்டிக் புல்னு சொல்லுவாங்க, ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது. அது எல்லாத்தையுமே பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து இது சரி இல்லைன்னு பயப்படுறதோ இந்த மாதிரி எதுவுமே வேணாம். ஃப்ரீயாக இப்போ இருக்க எனர்ஜி என்னவோ உங்கள் காதலில் அது நல்லா 100% என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் இது போனால் வராது. கடையில் சொல்கிற மாதிரி தான், வந்தால் போகாது, போனால் வராது. ஸோ என்ஜாய் பண்ணிடுங்க இந்த மூமெண்ட் அப்படின்றாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு நொடி போனாலும் திரும்ப வராது, இந்த டைம் திரும்ப வராது. அதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. என்னென்னா, என்ஜாய் த மூமெண்ட். நான் ஒரு வேர்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சேன், கன்ஃபியூஸ் ஆகிவிட்டேன். செடக்டிவ் குவாலிட்டி சரவுண்ட்ஸ் யுவர் ப்ரெசன்ட், என்ஜாய் இட். சரி பாப்போம். Please press current emotions and feelings of collective's person. யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் டைம். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் கரெக்ட் எனர்ஜியில் தான் இருக்காங்க. நீங்களாகட்டும் உங்கள் பர்சன் ஆகட்டும் எதையுமே வந்து ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. அதாவது இப்போ இது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், இதை போய் பண்ணணும். லெட் இட் ஃப்ரீ. என்ஜாய் யுவர் கனெக்ஷன், என்ஜாய் த எனர்ஜி. அது எப்போது என்ன நடக்குமோ அது அப்பப்போ நடக்கும். இட்ஸ் லைக் பிரபஞ்சம் உங்களை வந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லலை. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஜாய் இட், எம்ப்ரேஸ் இட். அதே சமயம் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் வந்து
அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறீங்க, எப்பயாவது நேரில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அந்த நெருக்கம் ஜாஸ்தியாக ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அட்ராக்ஷன் இருக்குது, அந்த புல் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடக்டிவ் எனர்ஜி இருக்குது. நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் யூ ஃபீல் தட் புல், அந்த அட்ராக்ஷன் இருக்குது. இது எங்கே இட்ஸ் லைக் இது நம்ம ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடியாது, ஸோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க என்ஜாய் தட் பாஸ், என்ஜாய் திஸ் எனர்ஜி. இப்போதைக்கு உங்களுக்கு அலோடு இந்த எனர்ஜியை என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான். உங்கள் கல்யாணத்துக்கு டைம் எடுக்கும். ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட். நீங்கள் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கீங்க, இல்லைனா வந்து இது இப்போயே நடக்கணும், இம்மீடியட்டாக நடக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நோ. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது இந்த நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இல்லைனா நீங்கள் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த புல் நீங்கள் உணர மாட்டீங்க. வென் யூ ஆர் க்ளோஸ், இந்த எனர்ஜி, இந்த செடக்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வைப், இந்த காதல், இந்த எமோஷ்னல் டிரான்சாக்ஷன் வந்து அப்போ இருக்காது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க. இட்ஸ் லைக் டே டு டே லைஃப் இருக்கும். நீங்கள் 2 பேரும் உங்களோட வேலையை பார்ப்பீங்க, இருக்கும். இட் இஸ் தேர். பட் அதை உணர்றதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பிரிவு உங்களை அந்த அழகான எனர்ஜியை வந்து என்ஜாய் பண்ண வைக்குது. ஸோ ப்ளீஸ் என்ஜாய் தட் எனர்ஜி. டைம் வரும்போது நீங்கள் சீக்கிரமாக ஒன்று சேருவீங்க. ஸோ அதுதான் இங்கே மெயினாக. ஸோ அதை வந்து ரொம்ப வருத்தி இழுக்காதீங்க, அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான், நம்ம தமிழ் அழகாக சொல்லுவாங்க, எவ்வளோ தான் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் உருண்டு புரண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும். ஸோ கிராட்டிடியூட், இந்த கனெக்ஷனுக்காக எப்போவுமே நன்றியோடு இருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி ஷேர்ட் மூமெண்ட், செலிப்ரேட் த மிராக்கிள் ஆஃப் யுவர் மீட்டிங். சூப்பராக சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு ஃபாரஸ்ட்டில், இட்ஸ் லைக் ட்ரிப். அதுதான் பிரபஞ்சம் சொல்லுங்க என்ஜாய் த டைம். நீங்கள் இப்போ வெளியில் போங்க, ஊர் சுற்றுங்க, ஒருத்தருங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தங்க இருக்கிற அந்த எனர்ஜியை என்ஜாய் பண்ணுங்கள். இது போனால் வராது. லவராக வெளியில் போகிறது வேறு, கப்புலாக வெளியில் போகிறது வேறு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு இதை என்ஜாய் பண்ணுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இது ரொம்ப அழகான விஷயம். பிரபஞ்சம் வந்து மேபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓஸ் ஆர் த பிரிட்ஜஸ் பிட்வீன் ஹார்ட்ஸ். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. உங்கள் 2 பேத்துக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பிரபஞ்சம் கொடுக்கல. என்ஜாய் தட் செடக்டிவ் எனர்ஜி டூ. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வைன் சிப் பண்ண போகிறாங்க. தே ஆர் அலோன், தே ஆர் என்ஜாயிங் தேர் டுகெதர்னஸ், அந்த ஒரு ப்ரைவேட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன, யூ ஆர் லிமிட்லெஸ். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு கமிட்மெண்ட் ரிங், அது இப்போ ரொம்ப காமனான ட்ரெண்ட், கமிட்மெண்ட் ரிங்னு இருக்குது, வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தட் யூ ஆர் கமிட்டட் டு ஈச் அதர். நீங்கள் வந்து லிட்ரலாக போய் அஃபிஷியலாக வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் கமிட் யுவர் செல்ஃப். இந்த கனெக்ஷன் தான் எனக்கு, நீ தான் எனக்கு எப்போவுமே, நான் தான் உனக்கு எப்போவுமே அப்படின்னு அந்த கமிட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சின்ன சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வந்து ஒரு உறுத்தல், இட்ஸ் லைக் ரொம்ப க்ளோஸாக போகிறோமோ அப்படின்னு ஒரு சின்ன நெருடல் இருந்தாலும் பிரபஞ்சம் சொல்லுவாங்க நோ ப்ராப்ளம். அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 பேரும் ஆளுக்கு ஒரு இந்த மாதிரி கமிட்மெண்ட் ரிங்கை வாங்கி 2 பேரும் நம்ம மனசை தாண்டி இந்த சம்பிரதாயம் சாங்கியம்லாம் வந்து ஊருக்கு சொல்கிறதுக்கு மட்டும்தான். நம்ம மனசு தான் முதல் சாட்சி இல்லையா? ஸோ மனசளவில் நீங்கள் வந்து கமிட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு பாஸ்ட் டைம். இப்போ நீங்கள் இம்மீடியட்டாக யூ கான் மேரி ஃபார் ஷுர். ரீகிண்டில், இதுதான் சொல்கிறாங்க. என்னையா ட்ரிப்புன்னு எல்லாமே ட்ரிப்பை பற்றி பேசுது. உங்களை எங்கேயோ ட்ரிப்புக்கு போக சொல்கிறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் காதல் வெளியில் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ், என்ஜாய் தட் எனர்ஜி. உங்கள் மனசில் இருக்கிற காதல் பொங்கி வருதுன்னா அப்படியே கொட்டுங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ தூரம் நீங்கள் அவங்களை நேசிக்கிறீங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன ஊடல், இதெல்லாமே சரியாகி ஒரு அழகான பாண்ட் க்ரியேட் ஆகும் உங்களுக்குள்ள. அது பிரபஞ்சமே சொல்கிறாங்க இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட், அதாவது ஊரறிய பண்ணுற விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இட் இஸ் நாட் த ரைட் டைம். மேபி பிரபஞ்சம் உங்களை எதுலையா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதாங்களாம் கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு இட் இஸ் த சீக்ரெட் கனெக்ஷன். அது அப்படி தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கீங்க, அங்கே உங்களை தவிர யாரும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கும். பி பில்லர்ஸ் ஃபார் ஈச் அதர், ஸ்ட்ராங் அண்ட் இம்மூவபிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு இங்கே கமிட்மெண்ட்ரிங்க. உங்களுக்குள்ளே யாருக்கு அந்த சின்ன உறுத்தல் இருந்தாலும் சரி, டூ தட். ஏன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுத்துக்கிற அந்த சத்தியமோ இல்லை அந்த ஒரு வார்த்தையோ ரொம்ப அவசியம். காம்ப்ரமைஸ், லேர்ன் த ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இங்கே இதுதான் நீங்கள் கற்றுக்குறீங்க. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை டைம் எடுத்துக்க சொல்கிறாங்க.
சி தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லவ்வர் அப்படின்ற சுச்சுவேஷனை நீங்கள் இதை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே நிறையா நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. கல்யாணம் அப்படின்னு ஒரு பாண்டுக்குள்ளே போனீங்கன்னா மேபி உங்களுக்கு ஈகோ வரலாம். ஏன்னா வந்து நான் தான் உனக்கு, நீ என்ன அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அந்த அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து எங்கே வேணால் ட்ரிகர் ஆகலாம். பிரபஞ்சம் அதெல்லாம் எதுவுமே உங்கள் கனெக்ஷனுக்கு வேண்டான்றாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன். இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது உங்கள் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப அழகான ப்ளசண்ட்டான மொமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து மேபி உங்களுக்கு ஒரு ட்ரையல் அப்படி கூட வச்சுக்கலாம். என்ஜாய் யுவர் லைஃப். இட்ஸ் ஸ்பைசி. பிரபஞ்சமே சொல்கிறாங்க ஸ்பைஸ் இட்டா. கமெண்ட்டில் ஸ்பைஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன் ப்ளீஸ். பிரஸ் 6 of Wands. You are going to enjoy this life. ஒருத்தங்களோட கம்பெனியை இன்னொருத்தங்க நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க. பட் யுவர் இந்த பில்லர் எனர்ஜி பார்த்தீங்களா, வெரி சப்போர்ட்டிவ். நீங்கள் வின் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவங்க வின் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. மேபி அவங்க வந்து உங்களை இன்னும் கொஞ்ச நாள் அச்சீவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த கல்யாணங்கிறதுக்குள்ளே போடலாம், இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் பேஸ்ட் ஆன் தேர் ஒப்பீனியன். உங்களை வந்து ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க, டிவைன் ஃபெமினின். உங்களுக்கு நிறையா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. அப்படி தான் நீங்கள் கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். த வீல். நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் மேனிஃபெஸ்டர் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. இல்லைனா வந்து இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கு இழுக்கக்கூடிய ஆள், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படி தான் அவங்க பர்சன் உங்களை பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யுவர் ஹெவன் ஆன் எர்த். உங்களை ஒரு தெர் இஸ் நோ டவுட். உங்கள் பர்சன் வந்து உங்களை தப்பி வானத்துலேருந்து தெரியாமல் கீழே விழுந்துட்டாலோ அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் யூஸ் தட். நான் தப்பான எண்ணத்தில் சொல்லலை. இட்ஸ் லைக் பி அன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறேன். எம்ப்ரஸ் எனர்ஜி டன். உங்கள் பர்சன் டன். உங்களோட நீங்கள் நிறையா ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் பர்சனுக்கு தெரியலாம். இல்லைனா அப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. என்னென்னா அவங்க வந்து உங்களை ஒரு அப்படி தான் பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யூ ஹேவ் பீன் த்ரூ அ லாட். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 of Swords வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல். இட் இஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சைக்கிள். ஆனால் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது உடஞ்சி போகலை. யூ ஆர் த எம்ப்ரஸ். அதாவது நீங்கள் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இப்போ இதை எப்படி தங்கம் தட்ட தான் தங்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த உங்களை உருக்கி பிரபஞ்சம் ஊற்றுனாலும் வெளியில் வரும்போது ஒரு அழகான புடம் போட்ட தங்கமாக தான் வெளியில் வந்திருக்கேன். ஒரு வைரம், அதாவது ஒரு கரியை போட்டு ப்ரெஷர் கொடுத்து அது வைரமாக மாற மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ப்ரெஷர், உங்களுக்கு கொடுத்த டெஸ்ட் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது பிரபஞ்சத்துக்கு தெரியும். அது பிரபஞ்சமே ஒத்துக்கிறாங்க. உங்கள் பர்சனுக்கு அது தெரியும்னு சொல்கிறாங்க. தே நோ சம்திங் அபவுட் யூ. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். அதே சமயம் இந்த சோதனை நீங்கள் கடந்து வந்த இந்த வழிகள் வந்து சாதாரணமாக யாராலையும் கடந்து வர முடியாது. ஆனால் இதை நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் உடஞ்சி போகலை. யூ ஆர் லைக் த எம்ப்ரஸ் நவ். உங்களால் ஒரு ராஜாங்கத்தையே கட்டி ஆள முடியும். யூ ஆர் ஸோ பவர்ஃபுல். அதனால தான் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை உங்களோட ஆசைக்கு ஈஸியாக வளைக்க முடியும். இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈஸியாக, அதாவது நீங்கள் கேட்குற கலரில், கேட்குற டிசைனில், கேட்குற சைஸில், கேட்குற மெட்டீரியலில் நீங்கள் போகிற இடத்துலையே அந்த ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. இவளுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது, நான் போய் தேடினா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்படி தான். இட்ஸ் லைக் தே ஆர் சீயிங் யூ அஸ் எ லக்கி சார்ம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு மேஜிக் டச் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தை வளைக்கிற பக்குவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் 5 of Cups, நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் எமோஷன்ஸ் தே ஆர் சீயிங் யூஸ் 5 of Cups. மேபி நீங்கள் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. இட்ஸ் லைக் தே ஆர் மிஸ்ஸிங் எவ்ரி திங்.
4 ஆஃப் கப்ஸ் பாட்டமில். மை காட், 2 பேர்த்த மிஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. குயின் ஆஃப் கப்ஸ், உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மேபி இந்த காமிக் பீப்புள் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆஃபர் கொடுக்க ட்ரை பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டப்ஸ் செட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் 2 பேர் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கீங்க. என்னோட குயின் ஆஃப் கப்ஸ் இவங்க தான், என்னோட கிங் ஆஃப் கப்ஸ் அவங்க தான். இட்ஸ் லைக் யூ ஆர் வெரி கிளியர். அதனால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் லெட்ஸ் கிளாரிஃபை திஸ் 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிஸ் ப்ளீஸ். 2 பேருமே 2 பேர்த்தையும் மிஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் மிஸ்ஸிங் ஈச் அதர். அந்த லைட் ஹார்ட்டட் மூமெண்ட், நீங்கள் பேசிக்கிட்ட அந்த வார்த்தைகள், அந்த உண்மையான அன்பு, அந்த அக்கறை. பேஜ் ஆஃப் கப்ஸ், த மெஜிஷியன். நீங்கள் எப்போ they are manifesting you, the empress. oh my god, காதல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது கூடிய சீக்கிரம். நீங்கள் எப்போ எதிர்பார்க்காம இருக்கீங்களோ அப்போ தான் இந்த காதல் உள்ள வரப்போகுது. எம்ப்ரஸ் 2 தடவை வந்துடுச்சு. அண்டு கூடிய சீக்கிரம் யூ ஆர் கோயிங் டு கேரி அ பேபி ஃபார் ஷுர். ஏன்னா 2 தடவை இந்த எனர்ஜி வந்துடுச்சு. கமிட்மெண்ட் அண்ட் ப்ரெக்னன்சி இஸ் அஷ்யூர்ட். ஸோ உங்கள் பர்சன் வந்து நீங்கள் எப்போ இட்ஸ் லைக் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செப்பரேஷன் பீரியடில் தான் இருக்கீங்க. இல்லைனா வந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் என்றைக்கு ரொம்ப எதிர்பாராமல் ரொம்ப அப்செட்டாக, இல்லைனா வந்து என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இதுலேருந்து விலகி உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்களோ, உங்களோட கரியரில், உங்களோட பேலன்ஸில், உங்களோட ஸ்டெபிலிட்டியில், உங்களோட ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில், இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ. இல்லைனா நீங்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இதவே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் தான் பிரபஞ்சத்தை வளைக்கக்கூடிய ஆள். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எப்படி கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி தான். அவங்களால ரொம்ப நாள் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு, கயிறு வீசு, போட்டு இழு, நாங்கள் தள்ளிட்டு வரோம் ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் வெயிட். மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஒர்க் ஆகுமோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ டூ சம் கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அது கண்டிப்பாக உங்கள் கனவு நனவாகும். ஸோ மேபி டூ சம்திங். நிறைய இருக்குது. யூடியூப் எடுத்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக லவ்க்குனே, ஸ்பெசிஃபிக்காக ட்வின் ஃப்ளேமுக்குனே இருக்குது. ஸோ யூ கேன் ஃபாலோ சம்திங். பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு டெக்னிக் செட் ஆகும். அதனால் நான் பொதுவாக எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ ஃபைண்ட் யுவர்ஸ், யூ கேன் ஃபைண்ட் இட். ஏன்னா நீங்கள் தான் டிவைன் ஃபேமிலினா ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி வரும்போது நான்லாம் வாய் பேசுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா யூ ஆல்ரெடி நோ எவ்ரி திங். ஸோ காதல் உங்கள் வாழ்க்கையில் வருது. ஆனால் எப்போ அப்படின்னா நீங்கள் எப்போ எதிர்பார்க்காம போதுண்டா கடவுளே என்னால் முடியல, போதும் என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு வெறுத்து போய் அந்த காதலோட விளிம்பில் நின்று வரவே மாட்டான் நட்ருக்கீவன் அப்படின்னு நினைக்கும் போது சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து நிற்க போகிறாங்க. ஸோ அதுக்காக டெஸ்பரேட்டாக அப்படி அந்த ட்ராமாவை போடாதீங்க. இட்ஸ் லைக் ஜென்யூனாக இருக்கணும் அது. நீங்கள் உங்கள் கரியரில், உங்களோட பர்சனல் வாழ்க்கையில் செல்ஃப் கேரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் வந்து அவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜேர்னி, இந்த ட்ரிப், இந்த எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் தான் ஆரம்பமாகும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ஒரு பெரிய ஹியூஜ் டர்ன் எடுக்க போகுது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.